எல்லாருக்கும் ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. கடன் வாங்கியாவது ஒரு கார் வாங்கிடுறாங்க. பக்கத்து வீட்டுல கார் வச்சிருக்காங்கன்னு கார் வாங்குறாங்க. எல்லாரும் கார் வாங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்களா? நீங்க புது கார் வாங்க போறீங்களா? உங்க சம்பளம் எவ்வளவு இருந்தா கார் வாங்கலாம்? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் மக்கள் மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. யார் கார் வாங்கலாம்? நிறைய கருத்துக்கள் உளவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாருதியினுடைய நிறுவன தலைவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? கார் இண்டஸ்ட்ரி இப்ப எப்படி இருக்கு? எல்லாரும் இப்பவே கார் வாங்கலாமா இல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்காக வெயிட் பண்ணலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். கார் வாங்குறத பத்தி மாருதியினுடைய தலைவர் பார்கவா அவர் என்ன சார் ஆக்சுவலா சொல்லியிருக்காரு? சரி, முதல்ல நான் இந்த டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணுவியான்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவியான்னு கேட்டா சார், கார் நீயே வாங்கினேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஓகே. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் கார் இருக்கு. தட் இஸ் த டே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா வீட்டில் கார் இருந்தது. ஸோ நான் கார் இல்லாத வீட்டில் இருந்ததே கிடையாது. மேபி ஜம்ஷெட்பூரில் 6 மாதம் 7 மாதம் கார் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் கார் வாங்கிட்டார். அந்த ஃபோட்டோலாம் தான் எங்களுக்கு காட்டலாம்ல சார்? தேடி எடுக்கணும், எங்கேயாவது இருக்கும். சரி, ஏதோ ஒரு நாளில் தேடி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை வச்சு மக்கள்கிட்டையாவது காட்டலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கிற கார் எம்எஸ்எல் 7008 ஒரு கிரே அம்பாசடர் கார். ஓ ஃபைன், ஓகே. நான் எல்கேஜி போன கார், ஸ்கூல் கார். ஸோ எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் கார் இருக்கிறதுனால இந்த அட்வைஸு இஸ் நாட் ஃபார் ஐ எம் அவே ஃப்ரம் திஸ் அட்வைஸ். ஓகே சார். இதிலிருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும், எல்லாரும் காரை பற்றி சொல்லும்போது உங்கள் ஏஜ் இப்போ எங்கள் அப்பா எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா காரை பற்றி சொல்லும்போது முதல்ல அந்த நம்பரை தான் சொல்கிறீங்க. இன்றைக்கெல்லாம் எங்கள் வண்டியோட நம்பர் எங்களுக்கு என்னன்னே தெரியாது உண்மையிலேயே. ஆமாம், நீங்கள் டக்குன்னு அந்த நம்பரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் காருக்கே போகிறீங்க. இப்போ இருக்கிற கார் நம்பர் எனக்கு தெரியாது. அந்த கார் எனக்கு 3 கார் நம்பர் தெரியும். அப்போ அது எந்த அளவுக்கு மனசில் இருக்குன்றது. எம்எஸ்எல் 7008 PY01C713 ஒரு மாருதி வேனு, கேப் 6441 ஒரு ஃபியட். இதுதான் நான் முதல்ல ஓட்டின 3. PY713 நான் ஓட்டின முதல் மாருதி வேனு. கேப் 6441 தான் நான் கார் கற்றுண்டது. ஓகே, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபியட் பத்மினி. அதுக்கு மேலே என்கிட்ட பல கார் இருந்திருக்கு. ஸோ அதான் நான் இல்லாத காரே கிடையாது, அவ்வளோ காசு பார்த்துருக்கேன் நான். ஸோ நான் இந்த அட்வைஸ் கொடுக்கறச்ச நான் கார் வச்சுருக்கேன், பல கார் ஓட்டியிருக்கிறேன். இன்றைக்கி என் பேரில் கார் இல்லாட்டாலும் ஆன் டிமாண்ட் என்கிட்ட 4-5 கார் நிற்கும். எனக்கு என் வீட்டில் 5 காருக்கு மேலே இருக்குது. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர். ஓகே சார். இது பரப்பு, அதாவது எங்கள் வீட்டில் நான் பறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் இருந்ததுன்னு சொன்ன மாதிரி இதுதான் ஒவேரியன் லாட்ரி அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் இதை பல தடவையும் சொல்லியிருக்கீங்க, ஒவேரியன் லாட்ரி. இது ஒவேரியன் லாட்ரி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு எனக்கு என்ன தெரியாதுன்னா எல்லாரும் கார் வச்சுருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஓகே, சின்ன வயசில் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இது காருங்கிறது ஒரு இலைட்டஸ்டான விஷயம். ஏன்னா இந்த காரோட என்ன ப்ராப்ளம்னா, காருக்கு பெட்ரோல் போடுறது மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸில் நிறைய பேர் கார் வாங்கினவங்க காரை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. உண்மைதான் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், கார் வாங்கி 6 வருஷம் ஆனதுக்கு கார் ஓட்ட தெரியாது அவனுக்கு. காருங்கிறது ஒரு லக்ஸுரி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் இது லக்ஸுரி கிடையாது, இந்தியாவில் லக்ஸுரி. அது சொல்கிறேன். அமெரிக்கா எப்படின்னா சென்டர் ஆஃப் த சிட்டியில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே தூரத்தில் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு 60 மைல் 70 மைல் தள்ளி தான் இருப்பாங்க. அண்ட் தே வில் ட்ரைவ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் கம் இன் எக்ஸ்பிரஸ் வேஸ் மூலமாக வருவாங்க. வேலைக்கு லாங் டிஸ்டன்ஸ்லேன்னு வருவாங்க. ஸோ உங்கள் வீட்டை பெருக்க வரவங்க கூட கார் வச்சுருப்பான். அண்ட் அங்கே காரில் டேக்ஸ் கம்மி. இப்போ நீங்கள் ஒரு டொயோட்டா இனோவா வாங்கினீங்கன்னா 23 லட்ச ரூபாவில் ஆக்சுவலி கார் விலை 12 லட்ச ரூபா தான். 10 லட்ச ரூபா நீங்கள் டேக்ஸ் தான் கட்டுறீங்க. இந்தியாவில் கார் விலை ஏன் ஜாஸ்தின்னா கவர்மெண்ட் போடுற டேக்ஸு மோர் தென் 50% இருக்கும். இதில் 4 மீட்டர்ஸுக்குள்ளே கம்மியாக கார் சைஸ் இருந்ததுன்னா டேக்ஸ் கம்மி. 4 மீட்டர்ஸுக்கு மேலே இருந்தால் காரோட டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஒரு இனோவாவோட இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 12 லட்ச ரூபா டேக்ஸ் இருக்கும். 53 to 54% டேக்ஸாக தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு லக்ஸரி ப்ராடக்ட்டு. 10 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் ஒரு ப்ரைஸ், 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா டிசிஎஸ்னு ஒரு அதெல்லாம் அது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணி அது டிடிஎஸ், இது டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். டிடிஎஸ்ங்கிறது எனக்கு இன்கம் மறைச்ச பண்ணுறது. நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறச்ச நீங்கள் டேக்ஸ் பிடிக்க முடியாது. என் காருக்கு 1% பிடிச்சாங்க. ஆமாம்,
ஏன்னா நீ கார் வாங்கறச்ச ம். இன்கம் டேக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு 1%. ஏன்னா நீ டிடிஎஸ்ங்கிறது என் இன்கம்லேருந்து நீ டிடக்ட் பண்ணுற. ஆ நீ ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் வாங்கிறதுனால உனக்கு டிசிஎஸ் பிடிக்கிறாங்க. ஓகே சார். ஸோ அதை நான் வந்து கிளைமும் பண்ணிக்க முடியும். கிளைமும் பண்ணிக்க முடியும். எனக்கு அதுக்கான இது இல்லை, அவ்வளோதான். ஆமாம், லக்ஸரிங்கிறத இப்போ என்னென்னா இப்போ என் கேமராமேன் வந்து ஒரு கார் வாங்கினார். அவனுக்கு டிசிஎஸ் பிடிச்சா அவனால் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் கம்பெனி கிடையாது. கம்பெனி கிடையாது, அவனுக்கு இன்கமே கிடையாது. ஓகே. இன்கம் டேக்ஸ் இருந்தால் தானே அவன் கிளைம் பண்ணுவான். இப்போ 12 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிறவன் கார் வாங்கிட்டான்னு வைங்க, நீங்கள் டிசிஎஸ் பிடிச்சிங்கன்னா அவன் எப்படி கிளைம் பண்ணுவான்? ஓகே. பட் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போ என்னாலேயும் வந்து டிசிஎஸ் கிளைம் பண்ண முடியலையே. உன்னால் பண்ண முடியும், ஏன்னா நீ போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேன். ஆமாம், நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் தான் டேக்ஸ் கிளைம் பண்ண முடியும். அந்த டிசிஎஸை கிளைம் பண்ணுங்கிறதுக்காக நீ போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண. ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ பேர் தெரிய போகுது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டே கவர்மெண்ட் இதை வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்டாக டிஃபைன் பண்ணுறாங்க. காரை திஸ் இஸ் ஹவ் அ கவர்மெண்ட் டிஃபைன்ஸ் இட். 4 மீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு கார் லென்த்து, 4 மீட்டர்ஸுக்கு மேலே ஒரு லென்த்து, சப் 4 மீட்டர், 4 மீட்டர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டேக்ஸ். 4 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா டேக்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகிடும், காரோட விலை எக்ஸ்பெரன்ஷியலாக மேலே போகும். இதுதான் ரூல்ஸ். நீங்கள் இது கவர்மெண்ட் பார்க்குற வழியை சொன்னீங்க. மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா இதை ஒரு ஆஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. அவன் காரை யூஸ் பண்ணுறானா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. சொசைட்டியில் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு கார் வேணும். ஐ ஹவ் அரைவ்டு, நான் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கார் வேணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக தான் பார்க்குறாங்க. முக்கால்வாசி பேர் கார் வாங்குறவன் காரை ஓட்டவே மாட்டான், டெய்லி கார் எடுக்கவே மாட்டான். ஸோ நீங்கள் டெய்லி ஓட்டாத காருக்கு எதுக்கு வட்டி கொடுத்து கார் வாங்கணுங்கிறது ஒரு அடுத்த கேள்வி. இப்போ நான் என் காரை அட்லீஸ்ட்டு 2-3 டைம்ஸ் டே எடுப்பேன். எனக்கு வந்து 2-3 டைம்ஸ் டே டெஃபினட்டாக கார் எடுப்பேன். நான் எங்கேயாவது வெளில போகிறேன்னா என் கார் எனக்கு தேவை. நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்குமே பொருந்தும் சார். ஆக்சுவலாக சொல்லணும்னா அதிகமாக நான் கார் எடுக்கிறதே கிடையாது. ஆஃபீஸுக்கு 2 வீலரில் தான் வந்துட்டு போகிறேன். மாதத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை கார் எடுத்தால் பெரிய விஷயம், அப்படி தான் இருக்குது. அப்போது நான் ஏன் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கு அது எப்போ ஹிட் ஆச்சுன்னா, கார் வாங்கி இஎம்ஐ கட்டும்போது ஹிட் ஆச்சு. இப்போ நீங்கள் கார் வாங்கினீங்களா? ஆமாம் சார். எவ்வளோ பணம் அப்ஃப்ரண்ட்டாக போட்டீங்க? நான் 60% சார். எவ்வளோ போட்டீங்க? 6 lakh. 6 lakhs. எந்த வருஷத்தில் போட்டீங்க? 2021. 2021 தங்கம் விலை என்ன? 2021ல் தங்கம் விலை வந்து ஒரு 4000 அரௌண்ட் இருக்கும். போட்டு பார்த்துருங்க. இல்லை சார், போட்டால் வலிக்கும் சார். வலிக்குமா? அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் சார். நான் இதையும் சொல்லிடுறேன் சார். ஷேரில் போட்ட ப்ராஃபிட்டை தான் நான் டவுன் பேமெண்ட்டாக போட்டேன். அதை தூக்கி நீ கோல்டாக போட்டிருந்தேன்னா? ஓகே சார், நீங்கள் வலிக்க வைக்கவும் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களை புரிய வைக்கிறதுக்காக. புரியுது சார். இன்றைக்கி அது எவ்வளோ விலையாக இருக்கும்? 12 லட்ச ரூபா இருக்கும். ட்ரூ சார், ட்ரூ. 6 will be 12. இந்த 4 லட்சத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டினீங்க? இஎம்ஐ இருக்கும் சார், எப்படியும் 2 லட்சமாவது கட்டியிருக்கேன். இல்லை, 4 லட்சத்துக்குன்னு பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 lakhs இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்களா? 1 லட்சமாவது இஎம்ஐ கட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன். அந்த 5 லட்ச ரூபா அப்பப்போ நீங்கள் வந்து ஸ்டாக்லேயோ கோல்ட்லேயோ போட்டிருந்தா நீங்கள் எவ்வளோ வந்திருக்கும்? ஆமாம் சார். அப்படி ஒரு கால்குலேஷன் போடும்போது மனசு வலிக்கும் சார். நான் அதனால் வேறு மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டேன். இது கரெக்டானு மட்டும் எனக்கு இல்லை, முதல்ல இதை போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? இன்றைக்கி அது வேறு லெவலில் இருந்திருக்கும் சார். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிற கணக்குக்கு பார்த்தா ஒரு 25 லட்ச ரூபா கையில் இருந்து தாராளமாக இருக்கும். எவ்வளோ இருந்திருக்கும்? 25 லட்ச ரூபா இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த காரை கொடுத்தேன்னா எனக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது கூட ஆள் கிடையாது. 25 லட்ச ரூபாவை நீங்கள் 7 லட்ச ரூபா மாற்றிருக்கீங்க கஷ்டப்பட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டு மாற்றிருக்கேன் சார். ரைட்டா? இது உங்கள் அனுபவம். இவர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கே இந்த கதினா முக்கால்வாசி பேர் கார் வாங்கினவனுக்கு என்ன கதி? நீங்கள் ஏன் இப்போ நீங்கள் பெருங்குடி பக்கத்தில் இருக்கோம் உங்கள் வீடு. ஆமாம் சார். இங்கே நம்ம ராயப்பேட்டாவில் இருக்கோம். டெய்லி ஏன் காரில் வரமாட்டேங்கிறீங்க? டிராஃபிக் சார், அவ்வளோதான். வேற ஒரு சிம்பிள் ரீசன் டிராஃபிக். மெட்ரோவில் வந்தால்? மெட்ரோ இல்லை சார். ஆக்சுவலாக பறக்கும் ரயிலில் வந்து இறங்கினீங்கன்னா அது 2-3 இடங்கள் மாற வேண்டியது இருக்குது சார். ரைட்டாக? பட் மெட்ரோ ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. மெட்ரோ ஒன்ஸ் இட் இஸ் கனெக்டட் வந்துடுவீங்க. ஆமாம் சார். எஸ். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆச்சு சார்? கார் எடுத்ததே வெட்டி செலவுன்னு எனக்கு மைண்டில் வந்துடும் சார். அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கணக்கு போட்டு பாருங்க. நான் என் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ 2 வருஷத்துக்கு 2 வாட்டி சர்வீஸ் பண்ணணும். இன்சூரன்ஸ் பண்ணணும் சார். இன்சூரன்ஸ் 20,000 ரூபா வந்துடும் சார். 18,000 ரூபா இன்சூரன்ஸ் வந்துடும் சார். அப்போ 4,722 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சார். ஸோ நீங்கள் 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் 6 + 6 ஆகிடும். 6 + 5 சொன்னீங்க. 6 + 6 ஆகிடும். 6 + 7 ஆகிடும்.
ம் நீங்கள் 13 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா ம் மினிமம் 26-27 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த 26-27 லட்ச ரூபாங்கிறது 7 லட்ச ரூபாவா மாறிடும். உங்களுக்கு கார் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிட்டியில் ஒரு ஹை பேயிங் ஜாபில் இருக்கிற உங்களுக்கே கார் தேவையில்லை. உண்மைதான் சார். கரெக்டாக. என்னைக்காவது ஒரு நாள் அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஊபர் ப்ரீமியர் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு 500-1000 ரூபாயில முடிஞ்சிடும் சார். சரி, மாதத்துக்கு 4 தடவை. 5000 ரூபா ஆகுமா? ஆமாம் சார். இப்போ 25 லட்ச ரூபாய்க்கு டிவிடெண்ட் போட்டால் கூட உங்களுக்கு அந்த 3% டிவிடெண்ட் போட்டிங்கன்னா கூட கையில் மீதி இருக்கும்ல. இது பாண்டில் இருந்தால் 2.5 லட்ச ரூபா வரும்ல. இவ்வளோ உண்மைதான் சார். கோல்டாக நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. உண்மைதான் சார். எஸ். இது எனக்கு எங்கே தோணுச்சுன்னா, காரை வாங்கி இஎம்ஐ கட்டும்போது தான் இதை வாங்கி நிறுத்தியிருக்கோம், மாதத்துக்கு 2 தடவை தான் எடுக்கிறோன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தா சார், 10 லட்ச ரூபா காரு 5 வருஷம் ஆச்சு வாங்கி. நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு 35,000-40,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஆனால் அந்த கணக்கில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஆகிற செலவு 550 ரூபா. அந்த காரை நான் ஓட்டினாலும் சரி ஓட்டலைனாலும் சரி, நான் காரோட காஸ்ட் மட்டும் சொல்கிறேன். இன்சூரன்ஸு மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்தவே இல்லை. அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அதெல்லாம் சேர்த்துனா எனக்கு தெரிஞ்ச 650 ரூபாயிலிருந்து 700 ரூபா ஒரு நாளைக்கு. அந்த காரை நான் யூஸ் பண்ணாமல் நிறுத்தியிருந்தா, யூஸ் பண்ணால் அதுக்கு தனியாக பெட்ரோல் போடணும். ஸோ ஒரு நாளைக்கு அந்த காரை நான் ஓன் பண்ணுறதுக்கு 700 ரூபா செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது சார். இது தெரியாமல் தான் நாங்கள் போய் உள்ளே விழுந்துடுறோம். இந்த கால்குலேஷன் இப்படி பண்ணி பார்க்குறது கரெக்டாக சார்? அப்படி தான் பண்ணிப்பேன். இதுதான் ரேஷனல் டிசிஷன் மேக்கிங். ஓகே. ஸோ இப்போ காரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னா, கார் வாங்குறாங்க சார். வாங்கிட்டு நான் ஒரு 5 வருஷத்தில் வேற ஒரு கார் மாற்றிடுவேன், 6 வருஷத்தில் மாற்றிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வாங்கும்போதே வாங்குறாங்க. 25 லட்ச ரூபா சேர்த்துட்டேன்னு இதுலேருந்து வித்துட்டு வாங்கலாம்ல. அதுக்கு மனசு வராதே சார். ஏன்? கையிலிருந்து விற்கிறதுக்கு மனசு வராதே சார். அங்கே தானே பிரச்சனை. நீ ஷேரில் ப்ராஃபிட்டை தானே வாங்கியிருந்தேன். ஆமாம் சார். நான் அசல் ஐ மீன் அதில் என்ன ப்ராஃபிட் வந்ததோ அதை மட்டும் தான் நான் எடுத்து டவுன் பேமெண்ட் போட்டேன். என்ன சொல்கிறேன்னா, கார் இஸ் நாட் அ நெசசரி. நீங்கள் வீடு வாங்குற மாதிரி தான் கார் வாங்குறீங்க. ஏன்னா உன் சொசைட்டியில் நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் காட்டிக்கிறதுக்காக தான் கார். இல்லாட்டா உனக்கு கார் தேவையே கிடையாது. இதை பண்ணியிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோண்டா சிட்டி கார் வாங்கினதுக்கு ஹோண்டாவில் இன்வெஸ்ட்மெண்ட் உட்காந்துருக்கலாம். நான் திரும்பி என்ன சொல்ல வரேன்னா, அமெரிக்காவில் வேறு சுச்சுவேஷன். வேறு கார் இல்லாமல் நீங்கள் சர்வைவே பண்ண முடியாது. இங்கே இருக்கிறது வேறு சுச்சுவேஷன். இன்சைட் த சிட்டி யூ கேனாட் டிரைவ் அ கார். உண்மைதான் சார். அதனால தான் நான் வந்து ஆப்ஷனே இல்லை, எனக்கு பைக்கில் வந்துட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. லேட் ஆயிருது ரொம்ப. ஸோ இப்போ பார்கவன் என்ன சொல்லியிருக்காரு சார் ஆக்சுவலாக இந்த என்ன சொல்கிறாரு? இவ்வளோ பேர் முட்டாள்தனம் பண்ண அப்புறம் கூட 12% தான் வாங்குறாங்க. இன்னும் நிறைய பேர் முட்டாள்தனம் பண்ணுங்கப்பா, அப்போ தான் எங்களுக்கு சேல்ஸ் ஆகும். அப்போ தான் எங்களுக்கு சேல்ஸ் ஆகும். இந்த டாப் 12% வாங்கினவன்லாம் வாங்கிட்டான், இதுக்கு மேலே வாங்குறவன் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ எங்ககிட்ட தான் பணம் இல்லைன்னு ஆயிடுச்சே சார், நாங்கள் எப்படி வாங்குறதுன்றது ஒன்று இருக்குல்ல. இது நான் ஆக்சுவல் சொல்லிட்டேன். இந்தியாவோட ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஆஸ்பிரேஷன் இருக்கிறவனை நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். 2004லேருந்து 2014 நடந்ததில் அந்த ஐடி கம்பெனி, உங்கள் ஜெனரேஷனை சொல்கிறேன், வேலையை முடிச்சோடனே உனக்கு வேலை கிடச்சிருச்சு. ஆமாம் ஆமாம். 7,000 8,000 வேலை கிடச்சிருச்சு. and you could rapidly climb. If you had gone in a software company also, you would have climbed faster. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறைய இருந்தது. எக்கானமி ஓப்பன் ஆச்சு, பணம் பழக்கம் நிறைய இருந்தது, எல்லாமே ஓப்பன் ஆச்சு. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ஷு என்ன புஷ்ஷோ, டாப் 4-5 கம்பெனி தான் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி A1 எல்லா போர்ட்டும் ஏர்போர்ட்டும் அவருக்கு தான் போகுது. அவர் டோட்டல் எம்ப்ளாயியே 36,000. TCS ஒரு கம்பெனி 6.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அண்டர்ஸ் யூ கிரியேட் ஜாப்ஸ், பீப்புள் வில் நாட் பி ஏபிள் டு பை. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரியை கொண்டுட்டீங்க. ரைட். நம்ம ஒரு எபிசோட் பண்ணுவோம் பள்ளிப்பாளையத்தை பற்றி. அவர் விட்டுறதை விட்டுருங்க, மில் ஓனர்ஸுக்கு விட்டுருங்க. வேலை பார்க்குற 2.5 லட்சம் பேருக்கு நீங்கள் என்ன வேலை கொடுப்பீங்க? பள்ளிப்பாளையம் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள். திருப்பூர் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இல்லைன்னா இவ்வளோ பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பே கொடுக்க முடியாது. எஸ்பெஷலி இப்போது ஐ எம் ஒர்க்கிங் ஆன் டெவலப்பிங் ஒன் ஆப். நான் இப்போ எனக்கு என்ன ஷாக்னா, ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு. ஓகே. 4 ஆர்டிஃபிஷியல் சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு வந்துட்டான் CTO, வெரி டேலண்டட் மேன். 4 ஆர்டிஃபிஷியல் எடுத்துகிட்டு வந்துட்டார். ரைட்டாக, எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த டூலில் போட்டால் அது வரும் அப்படின்னு. ஓகே. அவர் என்ன சொல்கிறேன்னா, 1 இயர் ஆகும்னு நினச்சத 100 டேஸில் முடிச்சு நான் லான்ச் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க, வித் நோ ப்ரோக்ராமர்.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்லி மட்டும். யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீ பிஸ்னஸ் பிளான் எழுதி கொடு, நான் உனக்கு ஆப் தரேன். ஸோ உனக்கு டெஸ்டிங் அண்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் போகணும், மற்றது எல்லாமே அது பண்ணிடும். ஸோ என்ன இது உங்களுக்குன்னா, நீங்கள் எல்லாம் பிஎல்ஐன்னு சொல்லி ம். ரோபோட்டிக் மேனுஃபேக்சரிங்க்கு போயிட்டு மாசுக்கு ஜாபே இல்லையே. பட் அது அப்படிதானே சார் ஆகும் ஒரு பாயிண்ட்ல. அப்படி ஆகணும்னு அவசியமே கிடையாது. நீ ஸ்மால் இண்டஸ்ட்ரியை வளர்த்து விட்டேன்னா நாளைக்கு என்னோட வேலையை ரோபோ பண்ணுது அப்படின்றப்போ உன் மேலே இப்போ துணி தைக்குமா ரோபோ? இதில் திருப்பூரில் ஒரு பாயிண்ட்ல அது நடக்குதானே சார்? எப்போ இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு நடக்காது சார். அடுத்த 10 வருஷம் நடக்குமா? அது கஷ்டம் சார். அடுத்த 15 வருஷம் நடக்காது இல்லை? அடுத்த 15 வருஷத்துக்கு நடக்கிறது அப்போ கஷ்டம். என்ன உனக்கு? அதுக்குள்ளே அடுத்த ரூப்பை கண்டுபிடி. ஓகே. ஸோ அப்படிதான் இந்த இதை வந்து நம்ம கடந்து போகணும். அப்படிதான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி 15 வருஷம் உனக்கு இருந்துருச்சு. ம். அடுத்த 15 வருஷத்துக்கு இதுதான் இண்டஸ்ட்ரி. நீ அதை என்கரேஜே பண்ணலைன்னா ம். பங்களாதேஷ்லேருந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருந்த எத்தனை நாள்? ஆமாம். அப்புறம் திருப்பூர்ல இருந்தவங்களே பங்களாதேஷ் வந்து பயங்கர காம்படிஷன் சொல்லிட்டு இருந்தாங்க சார். ரைட்டாக இப்போ நான் என்ன சொல்கிறேன், மந்தி 2 எக்ஸாம்பிள். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் அப். இப்போ ஃபிட்ஜின்னு ஒரு கம்பெனி இருந்தது, ம். ஐஐடிக்கு பயங்கர கோச்சிங், நீ ஃப்ராடுன்னு வெளில வந்துருச்சு. அந்த ஆளுகளுக்கு கோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ம். அவன் பெரிய திருடன். பைஜூன்னு ஒரு கம்பெனி, அவன் திருடன், அவனை பிடிக்கவே இல்லை. ம். ஸோ நீங்கள் இது மாதிரி கம்பெனிஸ் தானே என்கரேஜ் பண்ணுறீங்க. ஆனால் அதே டியூஷன் வீட்டில் டீச்சர் எடுத்தால் அவனை பிடிச்சிப்பீங்க. கவர்மெண்ட் டீச்சர் டியூஷன் எடுத்தால் ம். அவனுக்கு இது அதுன்னு போட்டு மிரட்டுறது. ஸோ ஈவன் இன் தி ஸ்மாலஸ்ட்டு ஒரு வாத்தியார் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தவன் அவனை வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு வீட்டில் டியூஷன் எடுப்பான். ம். ம். பேட்சாக 20 பேர் 30 பேர். அதை கார்பரேட்டைஸ் பண்ண வச்சு அந்த கம்பெனியை திவாலி ஆயிடுச்சு. இப்போ எதை தான் கார்பரேட்டைஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. ஓகே சார். இப்போ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வில் கம் டவுன். ரெடியூஸ். சரியா? எல்லாரும் திறமைசாலியாக இருக்க முடியாது, எல்லாரும் வந்து ஏஐக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க முடியாது. அவன்லாம் என்ன ஆவான்னு கேட்குறவன். ஓகே சார். இப்போ இந்த காரோடைய சேல்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு மிஸ்டர் பார்கவா சொல்றதுல 2 பாயிண்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் நீ அடுத்தது இன்னொரு 4 வருஷத்துல வந்துடும் போல் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மைண்ட் செட். அதனால ப்ராப்ளமே இல்லை பாஸ். ஒன்று, ஆணுங்களுக்கு வேலை கிடைக்கல. ம். ரெண்டாவது, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, என்பிஎஃப்சிஸு அண்ட் சம் பேங்க்ஸு தாராளமாக லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு பெரம்பலூரில் ஒரு டீலர்ஷிப் இருக்குது, ஒரு கார் டீலர்ஷிப். ஓகே சார். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து இஃப் யூ ஆர் நாட் இன் அ ஜாப், நோ பேங்க் வாண்ட்ஸ் டு லெண்ட். ஆமாம் சார். எஸ். ஸோ நான் ஒரு கான்ட்ராக்டர், ஸ்மால் டைம் கடை வச்சுருக்கேன், நான் ஒரு 2 சின்ன பிஸ்னஸ் வச்சுருக்கேன்னா இன்சூரன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லோன் இருந்தது முன்னாடி. இல்லை, இன்சூரன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? ஏன்னா கிரெடிட் அட் த லோவர் லெவல் பேட் ஆகி யார் கார் வாங்குறேன்னு வரனா அவனுக்கு கடன் கொடுக்க முடியல. அதனால தான் இவங்களே வந்து என்பிஎஃப்சி ஃபார்ம் பண்ணி இவங்களே அப்படியே கடன் கொடுக்க முடியுமான்னு பார்க்குற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே. அந்த ஹீரோ ஃபினான்ஸ் அவங்கெல்லாம் இருக்கிறது எல்லாமே, பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாமே. ஸோ பேசிக்லி வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ், லேக் ஆஃப் கிரெடிட் ஒரு ப்ராப்ளம், லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ப்ராப்ளம், லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அட் தி மார்ஜின்ஸ். ஃபஸ்ட் டைம் கார் வாங்கினவனை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட் டைம் கார் வாங்கினவன் எலக்ட்ரிக் காருக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டான். அவன் இன்றைக்கி அவன் ஃப்ரெண்டை சொல்லணுண்டே, நான் கார் வாங்கிட்டேன் பாடுறா, கருப்பு கலர் கார், சேப்பு கலர் கார், நான் ஜப்பான் கார் வாங்கிட்டேன், பிளடி நீ மாருதி வச்சிருக்கிறேன், ஜப்பான் கார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஷோ காட்டணும். அவன்கிட்ட போய் ஏதோ 5 வருஷம் கழிச்சு எலக்ட்ரிக் கார் வரும்னு ஆசையை காட்டினான்னா. ஓகே. இன்னொரு இது பிரச்சனை வந்து, அப்போ மிஸ்டர் பார்கவா சொல்றதுல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்னும் அந்த பீக் ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் லெவல் வந்து கீழே விழப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? விழுந்துருச்சுங்கிறேன். போன ஒரு கோவிட் பீக்கை ஒன்றும் கிராஸ் பண்ணல. இப்படி சொல்லி அப்படி சொல்லி இங்கே நம்பர் சொல்ல, அப்படி மோட்டா கோவிட் 5 வருஷத்தில் நாமளாக டபுளாக ஆகணும் தான் நம்ம கணக்கு போடுவோம். ஸோ அன்றைக்கி 3 லட்சம் கார் விற்றுட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி மாருதி 5 லட்சம் கார் விற்கணும். அன்றைக்கி 3 லட்சம் கார் விற்றுதுன்னா இன்றைக்கி 3,01,000 காரோ 2,95,000 அரௌண்ட் தட் ஃபிகர் மேலே கீழே போயின்னு இருக்கே தவிர சப்ஸ்டான்ஷியலாக 5 இயர்ஸில் க்ரோத்தே இல்லையே. ஓகே சார். இது வந்து அந்த ஸ்டாக்ஸில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? நான் நம்பி முதலீடு பண்ணுறேன், ஒரு நிறுவனம் நல்ல கம்பெனி அப்படின்னு முதலீடு ரொம்ப காஸ்ட்லி ஸ்டாக். நான் ஜென்ரலாக ஆட்டோமொபைல்னு கேட்குறேன். மாருதி ரொம்ப ஒன்னொன்னே தனித்தனியாக பாருங்கள். மாருதி ரொம்ப காஸ்ட்லி. மாருதி காஸ்ட்லிங்கிறதுனால நீங்கள் சுசுக்கியை ஜப்பானில் வாங்கலாம், இல்லை யூ கேன் பை டொயோட்டா இன் ஜப்பான். ரெண்டுமே மாருதி கொடுத்துரும் உனக்கு. எப்படிங்கிறது இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஓகே.
Suzuki's largest shareholder is Toyota. ம். Suzuki is Maruti's largest shareholder. ஸோ இங்கே மாத்தி காஸ்ட்லியாக மாத்தி. நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கிறதுக்கு பதில் சுசுக்கி வாங்கினா மருதி வாங்கின மாதிரி. ம். இது மாருதி முடிஞ்சிடுச்சு. டாடா மோட்டார்ஸ் இஸ் வெரி சீப், வாங்கிட்டே இருக்கலாம். இங்கே அடுத்தது என்ன கார்? மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கன்சிடர் பண்ணலாம். ம். இதில் என்ன ப்ராப்ளம்னா அதில் ஓவராக கடன் இருக்குது ஒன்று. ரெண்டாவது எல்லா பிஸ்னஸுமே இந்த மஹேந்திராவில் தான் இருக்குது. ம். டெக் மஹேந்திராவும் மஹேந்திரா ஃபைனான்ஸும் இங்கே தான். ஸோ அதோட ஹோல்டிங் கம்பெனி ப்ராப்ளமும் இருக்குது. ம். ஸோ இட் ஹஸ் நாட் பிகம் அ செப்பரேட் கம்பெனி. டாடா சன்ஸ் அண்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அந்த டிஃபரன்ஸ். அந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். டாடா மோட்டார்ஸ் இதையும் பண்ண முடியாது. ஆ. டிவிஎஸ் மோட்டார்ஸ் வைர ஊசி, ஹீரோ மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணலாம், பஜாஜ் வைர ஊசி, இதான் கம்பெனி. ஐஷர் இஸ் வைர ஊசி, ஓகே சார். இதான் கம்பெனி, அவ்வளோதான். ஹியூண்டாய் வெரி எக்ஸ்பென்சிவ், தொடவே தொடாது. ஓகே சார். இப்போ நான் வந்து ஒரு காரோ இல்லை பைக்கோ வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஹீரோவில் ஒரு பைக் ஒன்று வாங்குறேன்னு நான் முடிவு பண்ணுறேன் சார். அந்த கம்பெனியோட அந்த நிறுவனத்துடைய பங்குகளிலேயே நான் முதலீடு பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு 5 வருஷத்துல ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து நான் அந்த வண்டியை வாங்குறேன் அப்படிங்கிறது ஒரு என்ஃபீல்டோ டாடா மோட்டார்ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டு அதில் இனிஷியல் ஸ்டாக் அப்படியே இருந்து கூட அமௌண்ட் போட்ட அமௌண்ட் கையிலே இருந்து கூட வித்து கார் வாங்கியிருக்கேன். என்ஃபீல்டுன்னு நீங்கள் சொல்கிறது ஈஷர். ஸோ எனக்கு என்ன திரும்பி கேள்வின்னா உங்களுக்கு கார் தேவையாங்கிறது என்னோட அன்பு. அன்லஸ் யூ ஆர் லிவிங் இன் டயர் 3 டயர் 4 டவுன், வேறு திருச்சியிலேருந்து நீங்கள் தஞ்சாவூர் டெய்லி போகணும், இல்லாட்ட திருச்சி அவுட்டர்லேருந்து திருச்சிக்கு வரணும், அது மாதிரி இருந்தால் தான் கார் தேவை. ஓகே சார். இதில் எனக்கு அந்த சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் காசு செலவு பண்ணாமல் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். தங்கத்தை வாங்கிட்டு பாதி தங்கத்தை விற்றீங்கன்னா கார் வாங்கிடுவீங்க. எப்படிங்க சார்? தங்கத்தை வாங்கிட்டு 5 வருஷம் பொறுமையாக இருந்து விற்றுட்டு பாதி தங்கத்தை விற்றீங்கன்னா கார் கிடச்சி. ஓகே, அதே விஷயத்த அந்த கம்பெனியோட ஷேரில் நான் போடுறேன். ஸ்டாக்கும் பண்ணலாம். எந்த கம்பெனி நீ அது வேல்யூவேஷன் கேம். 5 லட்ச ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு 5 லட்ச ரூபா 5 வருஷம் கழிச்சு 15 லட்ச ரூபாவில் பாதியை விற்று கையில் 7 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு 7 லட்ச ரூபாய் நீங்கள் போடலாம். காருக்கு 2 லட்ச ரூபா கடன் வைக்கலாம். எஸ் பாசிபிள். அதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எதுக்கு விற்கணும்? எதுக்கு விற்கணுன்றது வந்து கையில் சேர்ந்த உடனே எல்லாருக்கும் மனசில் வர கேள்வி. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, எல்லாரும் வந்து டவுன் பேமெண்ட் 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு நாங்கள் இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிறோமே, அதுக்கு இது பெட்டர். அதுதான் சார். ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா கையில் பணமும் இருக்கும், ஐடியல் காரும் இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம்ல சார்? ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க கார் வாங்கணும் அப்படின்றவங்க எந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும், இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி.